தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பொங்கல் திருநாள், தமிழர் திருநாளை முன்னிட்டு கடைசி சந்தை, வெள்ளிக்கிழமை சந்தை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் நாளைக்கும் சந்தை. இன்னைக்கு செம கூட்டம், நல்ல வண்டி உள்ள போக முடியல, வெளியே வர முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு. கறிக்கடைக்காரங்க நிறைய பேர் வந்துருக்காங்க, குட்டிகளும் நிறைய வந்திருக்கு. வியாபாரம் ஜோரா நடந்துகிட்டு இருக்கு. உள்ள எவ்வளவு குட்டிகள் வந்திருக்கு, எப்படி வியாபாரம் நடக்கு, எப்படி விலை பேசி வாங்குறாங்க அப்படிங்கறத உள்ள போய் பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். என்ன முடிஞ்சதா? என்ன விலைக்கு முடிஞ்சது? 25. ஆமா, ரெண்டு குட்டி வேணா? ஆமா 25,000. ரைட். எந்த ஊர் போகுது? பரமக்குடி. 25,000. திண்டிவனத்துல இருந்து இங்க வந்து இந்த செம்மறி கடை வாங்குறதுக்கான ரீசன் என்ன? ஒரு ஜாதினா 20 குட்டி வாங்கிக்கலாம். 20? எங்க இருக்கு காட்டுங்க. 15 குட்டி இந்த பெரிய கடா ஒண்ணு. இது 21,000 ரூபாய். நினைச்சு வந்ததுக்கும் உங்க முடிஞ்ச வைக்க அப்படி இருக்கு. நல்லா இருக்கா? அப்படி பரவாயில்லையா? இருந்தாலும் விலை கொஞ்சம் அதிகம் தான். விலை அதிகம் தான், கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட கூட. ஆமா ஆமா. குட்டிகள் எப்படி இருக்கு? குட்டிலாம் நல்லா இருக்கு. இந்த ஆட்டுக்கு அங்க மார்க்கெட்டிங் இருக்கா? இருக்கு. மொத்த பட்ஜெட் இன்னைக்கு எப்படி ஒரு 1 தாண்டி இருக்கும்? 120 வந்து 120 வந்துச்சு. இந்த ஒரு கடா மட்டும் பெரிய உருப்படினா 21,000. பல்லு இதுக்கு ஒரு வருஷத்துக்கு கடா. ஒரு வருஷத்துக்கு கடா. 2 பல்லு போட்டு. 2 பல்லு போட்டு. நல்ல ஒரிஜினல் தலச்சேரி ஆடு. பல்லு எப்படி இருக்கு? 4 பல்லு. 4 பல்லு தலச்சேரி ஆடு. 2 குட்டி போட்டிருக்க. நல்லா போட்டிருக்க. 2 கடா மாதிரி. நல்ல கல்லு மாதிரி இருக்கா 2 குட்டியும். சம்முன் இருக்கா 2 குட்டியும். 2 கடா மாதிரி. அடுத்து ஆடு எதுவும் சென்னையா இருக்கா? இப்படி 2 மாசம் தானே இருக்கும். இருக்கலாம். சரி, சொன்ன விலை என்ன? 44 ரூபா சொன்னேன். 44. முடிஞ்சதா? முடியலையா? முடியல. அப்புறம் என்ன விலை வரைக்கும் வந்து கேட்டாங்க? ஆடையும் பிரிச்சு கேட்டாங்க. சரி, கொடுக்கல. என்ன விலை வந்தா குடுக்குறாப்ல ஒரு ஐடியா இருக்கு? 38 ரூபா வந்தா கொடுப்பேன். 38 வந்தால் கொடுக்கலாம். ஐயா வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வேட வீட்டுல இருந்து வருதியா? ரைட்டு. இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்திருக்கீங்க? நல்ல கலர் கலரா குட்டியை கொண்டு வந்திருக்கீங்களா? 2 மாதிரி 2 கொண்டு வந்தான். 2 தான் கொண்டு வந்தீங்களா? அது வேற. இந்த 2 இது என்னது? வீட்டுல கை வளப்புல கிடந்துச்சா? அப்படி கை வளப்பு தான். என்ன இன்னைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கீங்க பொங்கல் டைம்ல? உங்களுக்கு கர்நாடக சந்தை ஐடியா. சரி, என்ன விலை சொல்றீங்க? இது 30,000 ரூபா சொன்னா. ரெண்டையும் சேர்த்து, இந்த ரெண்டையும் சேர்த்து 15 30,000 சொல்லிட்டு இருக்காங்க. கேள்வி நிறைய பேர் வந்து மாறி மாறி வச்சுக்கிட்டே இருந்தாங்களே, எது வரைக்கும் வந்திருக்கு? இது வரைக்கும் 24 கேட்ட பிறகு கடைசியில 3வது வாங்கி 25 வாங்கிட்டேன். 25 கையில கொடுத்தாச்சு. ரைட். 2ம் சேர்த்து 25,000 முடிஞ்ச விலை. இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல டாப் கிடா ஒண்ணு பிடிச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நல்ல நீளம், உயரம், நல்ல ஒரிஜினல் பிரீடு. நல்லா இருக்கு. கொம்புலாம் ஒரு 2 நேரம் உருவிருப்பாங்க. 40,000 சொன்னதை 32,000க்கு முடிஞ்சிருக்கு. ஆட்டுக்கு வாங்கிட்டு போறாங்க. பல்லு இது எத்தனை? 4 6 பல்லு. நல்லா இருக்கு. 38,000 2 குட்டி. கொம்பு உருவாத குட்டினா? கொம்பு உருவல. ஒரு கரிஞ்சவலை, ஒரு வெள்ளைப்பொட்டு. ஆமா, சூப்பரா இருக்கு. 2 தான் கொண்டு வந்தீங்களா? வேற எதுவும் கொண்டு வந்தீங்களா? 2 தான். வீட்டு வளப்பா? வியாபாரியா? வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? வீட்டுல உள்ளது. சரி, என்ன விலைக்கு கேக்குறாங்க? 29 கேட்காங்க. 29 விடுற விலையா? இன்னும் எவ்வளவு வேணும்? நான் 35 வந்தா விட்டுருவான்னு. 35 வந்தாதான் விடுவீங்க. வியாபாரம் எப்படி இருக்கு பொங்கலுக்கு? வியாபாரம் இந்த ஆட்டு கடல நல்ல இருக்கு. விலை இருக்கு. நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க விலைக்காண்டி. ஆமா. ஆஹா, சூப்பர். இந்த ஒண்ணுதான் கொண்டு வந்தீங்களா? பக்கத்துல வைங்க. ஒண்ணுதான் கொண்டு வந்தேன். இந்த கடா பத்தி சொல்லுங்க. இது எத்தனை வருஷத்துக்கு கடா? பல்லு எப்படி? பல்லு சேர்ந்துருக்கு. இன்னும் 2 வருஷம் வச்சுக்கலாம். 2 வருஷம் ஆட்டு வச்சுக்கலாமா? ஆட்டுக்கு வச்சுக்கலாம். இதெல்லாம் என்ன கலர் இது? இது புளியம்போர் கலர். ஆட்டுக்கு வச்சுக்கலாம். ரைட். என்ன விலை சொல்றீங்க? என்ன விலை கேக்குறாங்க? இது 23 ரூபா சொல்றோம். சரி, 20னா கொடுக்கலாம். 20னா கேட்கலாம். கேள்வி எவ்வளவு வரைக்கும் வந்திருக்கு? கேள்வி 18 வந்துச்சு. 18 18,000 வரைக்கும் வந்திருக்கு. 20னா கையில கொடுத்துடலாம். எப்படி இருக்கு இன்னைக்கு வியாபாரம்? எப்படி இருக்கு? வியாபாரம் அதிகமா தான் இருக்கு. அதிகமா வந்திருக்கு. உங்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்கு? வியாபாரம் நாங்க கொடுத்துட்டோம். இதான் ஒண்ணு நிக்கி. இது ஒண்ணு நிக்கு. எத்தனை கொண்டு வந்தீங்க? அப்போ நாங்க ஒரு 10 கொண்டு வந்தோம். 10ல எல்லாம் கொடுத்தாச்சு. ஒண்ணு மட்டும் நிக்கு. பெரிய சைஸ் ஒண்ணு நிக்கு. ஆமா. செம்மறியில அடிகருப்பு மயிலம்பாடி ஜோடி 13 சொல்றாங்க. சொல்ற விலை நம்ம பேரம் பேசி நம்ம வாங்கலாம். என்ன விலைக்கு முடிஞ்சது? 14,000. 14,000 பல்லு போட்டிருக்கா? இல்ல போடல. பல்லு போடாத குட்டி 14,000. என்ன தேவைக்காக? ஆட்டுக்கா, வீட்டுக்கா, கடைக்கா? பிள்ளைக்கு மொட்டை வரும். கோயிலுக்கு. உங்களுக்கு தானா? இல்ல வாங்கி கொடுக்குறீங்களா? நமக்கு வேண்டியால் வாங்கி கொடுக்குறீங்க. 14,000. அப்ப சொன்னது எவ்வளவு?
16,000. 2000 ரூபா குறைச்சிருக்கீங்க. இட மதிப்பு கறி எவ்வளவு இருக்கும்? 18 கிலோ வரும். 18. துல்லியமா ஓரளவு ஒரு 1/2 கிலோ முன்ன பின்ன வரணும், அவ்வளவுதான் வரணும். கிலோ. இன்னைக்கு எப்படி பொங்கல் சந்தை எப்படி இருக்கு? ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு, விற்பனை எப்படி இருக்கு? வரத்து அதிகமா இருக்கு, விற்பனை சுமாரா இருக்கு. வரத்து அதிகம், விற்பனை சுமார். எவ்வளவு? பக்கத்துல வச்சுக்க. 2200. 2200 எங்கிட்ட வந்து 2200. ஒரே ஒரு குட்டி, சின்ன குட்டி, பொட்டை குட்டியா? என்ன பொட்டை குட்டி வாங்கியிருக்க? ஒரு பொட்டை குட்டி ஒரு கடா குட்டி வாங்கணும். ஆமாண்ணே. நல்ல வீட்டு வளர்ப்பு ஒரு செம்மறி பொட்டு கிடா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பல்லு எல்லாம் எப்படின்னா இருக்கு? பல் போடல, இப்பதான் விழுந்திருக்கு பல்லு. பல்லு போடல, இப்பதான் விழுந்திருக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு கிடா தான். ஒரு வருஷத்துக்கு கிடா தான், பல்லு இப்பதான் விழுந்திருக்கு. வீட்டு வளர்ப்பு. ஒண்ணுதான் கொண்டு வந்தீங்களா? ஒண்ணுதான் கொண்டு வந்திருக்கு. வீட்டுல வளர்த்தது எத்தனை வளர்த்தீங்க? மொத்தம் 4 கிடக்கு. அதுல ஒண்ணுதான் கொண்டு வந்தீங்களா, இல்ல வித்துட்டீங்களா? இல்ல அது எல்லாமே புருவ கிடக்கு. கிடக்கு. இது என்ன விலை சொல்றீங்க? என்ன விலை கேக்குறாங்க? 20,000 சொல்றோம். சரி. 16,500 கேட்காங்க, கேட்டு 17 ரூபாய்க்கு கேட்காங்க. 17 வரைக்கும் வந்துட்டு. சரி, உதிரை விலைன்னா என்ன விலை? 18 ரூபா தான் கொடுக்கணும். 18 ரூபா. பொங்கல் வியாபாரம் உங்களுக்கு சூடு பிடிக்கலையா? அப்போ இல்ல, இன்னைக்கு அவ்வளவுக்குள்ள இருக்கு வியாபாரம். 18 வந்தா கொடுத்துடலாமா? 18 வந்தா கொடுத்துறேன். 18 வந்தா கொடுத்துடலாம். கொண்டு வந்தீங்களா? வாங்கிடுவாங்க. கொண்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? பக்கத்துல வைங்க. குட்டி வந்து 11 கடாய் கொண்டு வந்தோம். 11 போட்டாச்சு. எல்லாமே பெரிய சைஸா இருக்கு. இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேல உள்ள கடை தானே? இல்ல, 1 வருஷம் ஆகலண்ணே. அப்ப பல்லு போடாத குட்டியா? எல்லாமே பூரா பல் போடல. ஒண்ணுமே பல்லு போடல. நல்லா இருக்க. பல்லு போடாத குட்டி எதுவுமே. எல்லாம் காயடிச்சு போட்டீங்களோ? பூரா காயடிச்சு. நீங்க வாங்கி வளர்த்தது தானே? வளர்த்தது. எத்தனை மாசம் குட்டியா வாங்குனீங்க? எவ்வளவுக்கு வாங்குனீங்க? இப்போ வாங்கி ஒரு 4 மாசம் இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். 4 மாசம் தான் இருக்கும். நீங்க வாங்கின விலை? நாங்க வாங்கினது 5000 ரேட்டுக்கு வாங்கணும். 6000. சரி சரி. இப்ப ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சிருக்கு? ஜோடி வந்து 23,000 கொடுத்தோம். நீங்க 10,000 ரூபாய்க்கு ஜோடி வாங்கிருக்கீங்க. இப்போ 23 ரூபாய்க்கு வித்திருக்கீங்க. ரைட். எல்லாமே மேய்ச்சலா கைத்தீவனம் போட்டு? கைத்தீவனம் போட்டு. கண்ணு கருத்துமா பார்த்தா லாபம் இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா நல்லா இருக்கு. கழுகுமலை பக்கம் துரைச்சாமரம். எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 2 4 தான் இருக்கு. 4 குட்டி. இதெல்லாம் கடா குட்டியா? எல்லாம் கடா குட்டி. ஒரு 3 மாசம் இருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும். 3 மாசம் குட்டி, 4 குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமா. என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? ஏன் வாங்கிருக்கீங்க? 23 ரூபாயா? ஜோடி 13 ரூபா சொன்னாங்க. சரி. 27 ரூபா சொன்னாங்க. 23 ரூபா வாங்கிருக்கோம். 23. ஒரு குட்டி என்ன விலை வருது? ஒரு குட்டி 6,500 ரூபா. 6,500 ரூபா. இது என்ன இதுக்காக வாங்கிருக்கீங்க? வளர்ப்புக்கு தான். வளர்ப்புக்குன்னா எப்ப விற்பனை? பக்ரீத்தா? இல்ல சொல்ல முடியாது. 1 மாசம் 2 மாசம் வளர்த்து வித்துருவோம். அப்படி கூட வித்துடலாம். ஆமா, எங்களுக்கு ஆடு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆடு நிறைய இருக்கு, மயிலமாடி ஆடுங்க. சரி. இது மேல ஒரு பிரியம். அதனால இதை வாங்கிட்டு போறீங்க. இன்னைக்கு கறிக்கடை ஐட்டங்கள்ல நிறைய வந்திருக்கு. ஆமா, ஏகப்பட்ட குட்டி வந்திருக்கு. எப்படி இதை வாங்கினீங்க? அதான் இது வாங்க முடியாது, இல்லன்னா இப்போ கிராக்கியா இருக்கும். ஐடியா. ஆமா. சரி. பூரா பெரிய குட்டி பேர்கள் நிறைய இருக்குல்ல. மயிலம்பாடியை விட இது வளர்க்கறது லாபமான? இல்ல அதான் நல்ல லாபம். இது ஒரு பிரியம் எங்களுக்கு. வளர்ப்போம். சரி. $2,500. பொட்டை குட்டியா கடா குட்டியா? கடா குட்டி. என்ன பால்குடி குட்டி வாங்கிருக்கீங்க? வீட்டுல நேத்து ஒரு ஆடு குட்டி போட்டுச்சு. சரி. குட்டி செத்து போச்சு. அதுக்கு வாங்கி விடலாம்னு. வெள்ளாடு குட்டி வாங்கிருக்கலாம்ல? இல்ல, செம்பராட்ட குட்டி வாங்கி விட்டா கொஞ்சம் வளர்த்துறோம். சீக்கிரம் வளர்த்துறோம். சீக்கிரம் வளர்ந்துரும். இது 1 மாசத்துல வளர்ந்துரும். சரி. என்ன ஒவ்வொரு சந்தைக்கும் 50 குட்டி 100 குட்டி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒத்த குட்டி வச்சிருக்கீங்க? ஆமா, இப்பதான் ஒரு 45 குட்டி கொண்டு வந்தேன். மேல வைங்க. 35 கொண்டு வந்தேன். சரி. இது ஒண்ணு இருக்கு. கேட்ட வேலைக்கு கொடுத்துட்டு 35 போட்டாச்சா? ஆமா. சரி. இது ஒண்ணுதான் கிடக்கு. சின்ன குட்டியா இருக்கு. பொட்டை குட்டியா கடா குட்டியா? கடா குட்டி. என்ன விலை? இது எவ்வளவு கேட்டாலும் போட்டு தள்ளிடுவேன். எவ்வளவு கேட்டாலும் நான் 1500 ரூபாய்க்கு கேட்பேன். கொடுத்துருவீங்களா? எவ்வளவு? எப்படி? ஒரு 4 ரூபா வந்தா போட்டு 4 ரூபா வந்தாலும் கொடுத்துடலாம். வாங்கின விலை வந்தா போதுனே. 100 ரூபா கிடைச்சாலும் விட்டு போறாள் தான். சரி. ஆமா. ஒருத்தர் மாதிரிலாம் இவர் மாதிரிலாம் இன்னைக்கு எப்படி இருக்கு? நீங்க பொங்கல் சந்தை சுமாரா இருக்கு. சுமார் சொல்லுங்க. 25,000 சொல்லுவாங்க. 25,000 சொல்ற விலை. கேள்வி எவ்வளவு கிடக்கு? 20,000 கேட்க. 20,000 5,000 டிஃபரன்ஸ்ல கேட்காங்க. ஆமா. சரி. விடுற விலை என்ன விலையில விடுவீங்க? 22 23 விட்டுருவோம். 22ன்னா விட்டுறலாம். ஆமா. இட மதிப்பு என்ன வரும்? 32 33 இருக்கும்.
32 கிலோ இருக்கும். இருக்கும். ரைட். பொங்கல் சந்தை அப்போ உங்களுக்கு களை இல்ல. ஆமா. கொண்டு வந்த குட்டிகள் எவ்வளவு? அது 10 20 ஒண்ணு தான் வித்துட்டு 50 ரூபாய்க்கு. இது ஒண்ணுதான் கிடக்கு. இந்த ஒண்ணுதான் இருக்கு. சரி, எந்த ஊர் வியாபாரி? இது குருமலை. குருமலை. மதுரை மேலூர். மதுரை மேலூர். சரி, எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? எப்படி இருக்கு சந்தை? 20 ஆடு வாங்கணும்னு வந்தான். சரி. ஓனர் ஒரு 15 20 ஆடு வாங்கினாரு. அது மொத்தம் 50 ஆடு வாங்கலாம்னு வந்தான். கறிக்கடைக்காரங்க தானா? கறிக்கடைக்காரர். ரைட். எப்படி விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு? விலைவாசி நார்மலான விலை. நார்மலான விலைன்னா 1 கிலோ கறி என்ன உங்களுக்கு வாங்கிட்டு போனா? ஆனா 700 800. சரக்குக்கு தந்தாப்புல எலசா இருந்தா 1000 800 அப்படி. ரைட். அப்ப பரவாயில்ல சந்தை. ஆமா, நார்மலா இருக்கு. குட்டிகள் வரதெல்லாம் எப்படி இருக்கு? குட்டியெல்லாம் நார்மலா வந்துகிட்டே இருக்கு. மதுரை அது பொங்கல் சந்தையில. பொங்கல் திருமங்கலம் சந்தையை தாண்டி வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா, திருமங்கலம் அது அப்படியே இதே மாதிரி தான் இருந்துச்சுன்னா. குட்டிகள் மொத்தம் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? 20 கொண்டு வந்தேன். 20 மொத்தம் 20 குட்டிகள். எல்லாமே கடா குட்டி தானா? எல்லாம் கிடக்கு. எல்லாமே கை மாத்தி கொண்டு வந்தீங்களா இல்ல நீங்க வளர்த்து உங்க பண்ணையில இருந்து வந்ததா? அங்க சொந்த குட்டி. சொந்த குட்டியா? அப்படி போடு. சொந்தமா வளர்த்து அவங்க பண்ணையில உள்ள குட்டி. ஆமா. மொத்தம் 20 குட்டி. எத்தனை குட்டி வித்திருக்கு? 10 வித்திருக்கு. 10 வித்திருக்கு. 10 கிடக்குன்னா. சரி, ஜோடி என்ன 16 சொல்லிட்டு இருக்கீங்களோ? எவ்வளவு? 14.5 வரைக்கும் கேட்டிருக்காங்க. 15ன்னா கையில கொடுத்துடலாம். ஒரு குட்டி 7500 ரூபாய் கையில கொடுத்துடலாம். சரி, எந்த ஊர் வியாபாரி? எந்த ஊர் வியாபாரினா? ஊர் எந்த ஊரு? ராத்திவளம் பக்கம். ராத்திவளம் பக்கம். எவ்வளவுண்ணே? எவ்வளவு இது? 9000. கிடா குட்டியா? கிடா குட்டி. கிடா குட்டி 9000. என்ன ஒண்ணே ஒண்ணு வாங்கிருக்கீங்க? பொங்கலுக்காக எடை பாத்தீங்களா? 10 கிலோ வரும். 9000. ஓடுதான். இதை விட்டுறாங்க. என்ன எங்கேயும் ஓடாத. கொஞ்சம் அப்படியே நில்லுங்க. அது எங்கேயும் ஓட. நைஸா பிடிங்கப்பா. விற்க கொண்டு வந்துட்டு விற்பனை இல்லை. அவங்க எதிர்பார்த்த விலை இல்லாம மறுபடியும் வண்டியில் ஏத்துறாங்க. ஆமாண்ணா.